ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அபாயகரமான வீடுகளை பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடுகளை பற்றியும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் வாழ்கிற வீட்டில் எத்தனை ரூம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது சைனாஸ் கிளிஃப் வில்லேஜ். இவங்கெல்லாம் எங்கே ஏறி போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது இவங்களுடைய வீட்டுக்கு போகிற வழியாங்க. வீட்டுக்கு போகிற வழியே பாருங்களேன், எவ்வளோ ஆபத்தானதாக இருக்குல்ல. இந்த மாதிரி மலை மேலே சின்ன வீடுகளை கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஏறி போகிறதுக்கு இந்த மாதிரி 800 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய லேடரை பயன்படுத்துகிறாங்க. முதல்லலாம் இவங்க மரக்கட்டைகளை வச்சு தான் இந்த மாதிரி ஏணிப்படிகளை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் இவங்களுக்கு இரும்பில் இந்த மாதிரி ஏணிப்படிகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. தினமுமே இந்த மாதிரி 800 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏணிப்படியில் ஏறியும் இறங்கியும் தான் இவங்களுடைய வீட்டுக்கு போகிறதும் இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுமா இருப்பாங்களாம். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏணிப்படிகளில் சின்ன குழந்தைங்க கூட அசால்ட்டாக ஏறி இறங்குறாங்களாம். இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். இதனாலேயே கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே நிறைய வீடுகளையும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. லக்கீலி இவங்க அந்த வீடுகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனால் அந்த வீட்டில் இவங்க வாழ்கிறது கிடையாது. என்ன இருந்தாலும் எங்களோட வீட்டில் வாழ்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஏறி போய் அவங்களுடைய வீட்டுக்கு தான் போவாங்களாம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டஃப் ஹவுசஸ் இன் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டுடைய வெதர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சில நேரத்தில் நம்ம உறைஞ்சி போகிற அளவுக்கு பனி பயங்கரமாக இருக்கும். சில நேரத்தில் பனி புயல் வரும். இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டஃப் ஹவுசஸை கட்டியிருக்கிறாங்க. இது 20th செஞ்சுரியிலிருந்து ஒரே மாதிரியான ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடுகளை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த வீட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய கல், நிறைய மண் இதெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஊர்லேயே கிடைக்கிற கல்களை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி வீடுகளை கட்டுறாங்க. கூடவே நிறைய மரக்கட்டைகளையும் யூஸ் பண்றாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம அங்க போய் வாழணும் அப்படின்னா ஆசையாவும் இருக்கும். ஆனா இங்க வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் இதுல வாழ்றது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு. கடுமையான புயல் அடிச்சாலும் பனி அடிச்சாலும் தாங்கணும்னு இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த வீட்டுடைய மேற்கூரையை கூட மரக்கட்டைகளை வச்சும் இந்த டர்ஃப் ஸ்டோன்ஸை வச்சும் தான் உருவாக்கி இருக்காங்களாம். இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சென்ட்ரலா ஒரு ரூம் இருக்கும். அதுல குக்கிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங் இது எல்லாமே பண்ணிக்கலாமா. சைடா ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அதில் நமக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அது எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அதை ப்ரைவேட் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்களாம். இந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு காரணமே ஹீட் கன்சர்வேஷன் தான். இந்த வீடு கதகதப்பாக இருக்குமாங்க. இந்த வீட்டில் சின்ன கண்ணாடியால் செய்யப்பட்ட விண்டோ இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணவே முடியாது. நம்ம டார்க் வின்டர் டைம்லலாம் இந்த ஜன்னல் வழியாக நமக்கு வெளிச்சம் வருமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஐலாண்ட். நம்மலாம் குடிச்சிட்டு வேண்டான்னு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மனுஷன் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வச்சு மட்டுமே ஒரு ஐலாண்டையே உருவாக்கியிருக்காரு. முதல்ல 2 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி அது கூடவே பிளைவுட்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சர்ஃபேஸை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு மேலே மண்ணெல்லாம் போட்டு அதில் நிறைய செடிகளெல்லாம் வச்சு வளர்த்துருக்கிறாரு. அவருடைய அன்றாட தேவைக்கு என்னென்ன காய்கறிகள், என்னென்ன பழங்கள்லாம் வேணுமோ இது எல்லாத்தையுமே இவரே இந்த ஐலாண்டில் வளர்த்துருக்கிறாரு. கரீபியன் தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் எடுத்திருப்பாங்களே, அந்த கரீபியன் தீவுல தான் இந்த தீவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் ஒன்னுலேருந்து ஒன்று கலண்டு வந்துடாம இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான நெட்டை வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது மேலே ஏகப்பட்ட மண்ணை கொட்டி இருக்கிறதுனால இது மிதக்கும் போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குமா. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு வீட்டையும் கட்டியிருக்கிறாரு. வீட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபு பிள்ளைங்களோட இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாராம். இப்போ இந்த இடத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காராம். நம்மளாம் சின்ன வயசுல நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டிருப்போம் தெரியுமா. நம்ம சுற்றி யாருமே இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேல்னு நேச்சர் மட்டும்தான் இருக்கணும். ஒரு சைடு ஃபால்ஸ் கொட்டணும், அந்த இடத்துல ஒரு சின்னதாக வீடு, அந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம்ல. அந்த வாழ்க்கையை இவரும் ஆசைப்பட்டிருப்பார் போல். ஆனால் அதை கனவாக மட்டும் இல்லாமல் அதை நிஜத்துலேயும் உருவாக்கியிருக்கிறாரு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எ ஸ்மால் கேவ் சிட்டி. டுனிஷியாவுடைய சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய மேக்மட்டா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி நிறைய கேவ் சிட்டிஸ் இருக்குது. இங்கே எல்லா வீடுகளுமே குகைகள் மாதிரி தான் இருக்கும். 1960s பயங்கரமான மழையும் பயங்கரமான வெள்ளமும் வந்திருக்கு. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி கேவுக்கு இடம்பெயர்ந்து அந்த இடத்துல சின்னதாக வீடுகள் அமைச்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா இது பழக்கமாகி இந்த குகையில் வாழ்கிறது பிடிச்சு போகவே இதையே கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இதில் பயங்கரமான வெயில் அடிக்கும்போது இந்த குகைக்குள்ளே கொஞ்சம் கூலிங்காக இருக்குமா, பயங்கரமாக கூலிங்காக இருக்கும்போது இந்த குகைக்குள்ளே கொஞ்சம் கதகதப்பாக இருக்குமாங்க. இப்போ இந்த கேவ் சிட்டி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாகவும் மாறிடுச்சு. பல நாடுகள்ல இருந்து நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டே பண்ணி ஒரு நாள் நைட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி என்ஜாய் பண்ணிட்டும் போகிறாங்களாம். குகை மாதிரி இந்த வீடு இருக்கிறதுனால இதில் எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி வசதி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, சேட்டலைட் டிஷ்ஷஸ் இருக்குது, நம்ம டிவி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ட்ரினா ரிவர் ஹவுஸ். ஆற்றுக்கு நடுவில் ரம்மியமான இந்த இடத்துக்கு நடுவில் இப்படி ஒரு வீடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. தினந்தோறும் இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு வராங்க. இந்த வீட்டை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் கட்டியிருக்கிறாங்க. முதல்ல ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக கன்சிஸ்டண்ட்டாக இதை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆற்றுக்கு நடுவில் ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அதில் தான் வசதியாக இவங்க இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு பல தடவை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனாலும் திரும்ப திரும்ப இவங்க விடாமுயற்சியாக இந்த வீட்டை கட்டியும் முடிச்சிருக்கிறாங்க. இப்போவும் கூட இதை அடிச்சுட்டு போனாலும் திரும்ப திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க இந்த வீட்டை கட்டினதுக்கு முக்கியமான காரணமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீக்கெண்டில் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைப்போம்ல, அந்த டைமில் இவங்க இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற ஆற்றுல ஸ்விம் பண்ணுவாங்களாம், மீன் பிடிப்பாங்களாம். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போகிறதுக்காக மட்டுமே இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரியல் லைஃப் டார்சன் இன் வியட்நாம். நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதில் காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனுஷன் வருவான், காட்டுக்குள்ளேயே தங்கி காட்டுக்குள்ளேயே சமைச்சிலாம் சாப்பிடுவான்ல. அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வியட்நாம்லேயும் ஒருத்தர் இருக்கிறாராம். இவரோட பேர் ஹோவன் லேண்ட், இவருடைய அப்பா பேர் ஹோவன். இவங்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி மரத்தில் வீடு கட்டி தான் வாழ்ந்துருக்குறாங்க. காடுனாலே இந்த மாதிரி தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்கும். அதே மாதிரி அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ஆர்மி பீப்புள் வருவாங்க. இப்படியே வந்துட்டு போகிறதுனால நிறைய பாம்லாம் அங்கே இருக்குங்க. இந்த பாம்பில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உயரமாக மரத்தில் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே இருந்து நமக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னா கூட நம்ம ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகணுங்க. இவங்க அப்பா இறந்து போகவே 2017 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா இவருடைய சன் என்னென்னா நம்ம மாடர்ன் வேர்ல்டில் போயிட்டு கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போகிறாங்க. ஆனால் ஹோவன் லேனுக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் ஆனால் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தார். கொஞ்ச நாள்லையே அவருக்காக அவர் தனிமையாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக திரும்பவும் அவர் கூட சேர்ந்து வந்து வாழ்கிறதுக்காக வராரு. ஆனால் இவர் அன்ஃபார்ச்சுனேட்லி 52 வயசில் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது அவருக்கு கேன்சர் இருந்தது. இதுக்கு ரீசனே இவர் இந்த மாதிரி சிட்டி லைஃப்பில் போயிட்டு வாழணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல், ஆல்கஹால், அவருடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. காட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் நல்ல நேச்சுரலான விஷயங்களை சாப்பிட்டு வாழ்ந்ததுனால அவருக்கு எந்த ஒரு நோயுமே வந்தது இல்லையா. முரளி சசி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹாய் அக்கா, சாரி அக்கா, என்னால் லைவ் செட் வர முடியல, ஐ லவ் யூ அக்கான்னு சொல்லியிருக்காங்க. லவ் யூ டூ சொல்லும். நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்ருக்குறோம். கரெக்டாக ஈவினிங் 5:45க்கு லைவ் செட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 6 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என் கூட லைவ் சேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம சேனலுடைய லக்ஷ்மிங்கிற குட்டி சப்ஸ்கிரைபர் க்ளே வச்சு இந்த மாதிரி சிவனை உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கிறீங்கம்மா. ஆல் த வெரி பெஸ்ட். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதிலை எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.